என் திருமண நாளில் நான் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தேன் என்றால், அதற்கு மாறாக என் மனதில் ஒரு அச்சம் இருந்தது. என் மனைவியின் கண்களில் ஒரு இரகசியம் மறைந்திருந்தது. அவள் அழகான முகம், ஆனால் உள்ளே ஒரு திட்டம். அந்த போலீசாரின் தோற்றம் எதையோ சுட்டிக்காட்டும் போல இருந்தது. சார்லி என்ற பெயர் என் காதுகளில் ஒலிக்கிறது. அந்த இரவு நாங்கள் உறங்க முடியாமல் போகிறோம். அச்சம், மாயை மற்றும் மறைமுகம் இவையெல்லாம் நம்மை சூழ்ந்துள்ளன. இந்த திருமணம் ஒரு கனவாக இல்லாம ஒரு பயங்கரமான கதை ஆகிவிடும். பைசாக்ஸ் இருக்கிறேன். நான் இப்போது ஒரு ஆபத்தான நிலைமையில இருக்கிறேன். பென் கார் ஓட்டுகிறான், ஆனால் சார்லி காணாமல் போயிருக்கிறான். அப்போது மர்மமான உருவங்கள் கதவுக்கு தட்டுகிறார்கள். அறுமுகம். அவன் கையில் ஒரு ரகசிய கடிதம் வைத்திருப்பான். அவன் உடனே ஓட வேண்டும். மணி என்ற நாய்க்கு ஒரு முக்கியமான பொருள் விழுந்து போகிறது. அந்த 24 மணி நேர கார் பயணம், அதிர்ச்சியான சந்திப்புகள் மற்றும் ஒரு வேகமான துரத்தல். இப்போது கிரிம்ஸ் இரட்டையர்களை எதிர்கொள்கிறோம். அவர்கள் ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்குகிறார்கள். எங்கள் நிலைமை மிகவும் கடுமையாக இருக்கிறது. என்னடா இந்த கார் ஓட்டுநர் பிளாக் பறவை மாதிரி இருக்கா? இது கார் இல்ல, காட்டுப்பன்றி போல இருக்கு. அந்த ஜீப்புகள் எங்களை துரத்தினால் நாங்கள் ஒரு பெரிய தூண் மீது மோதினோம். தூண்கள் எல்லாம் வெடிக்குது. இப்போ எங்களுக்கு எரிபொருள் இல்ல. பழைய பெட்ரோல் நிலையத்துக்கு வந்தோம். அங்கே 2 அண்ணன்கள், ஒரே முகம், இதான வேறு வேறு பொருட்கள். என்ன பார்த்து, அண்ணா நீ அந்த பென் டிரைவ் வாங்கினியா அப்படிங்கிறாங்க. என்ன பார்த்து, நீங்கள் ஜெர்க்சஸ் லூயின் இயந்திரத்தில் இருந்து இரட்டை குழந்தைகள் போல இருக்கிறீர்களா என்கிறேன். அப்போது என் நாய்க்கு ஒரு துரோகத்தின் பல் கிடைத்தது. அது ஒரு ரகசிய பென் டிரைவாக மாறுது. என்னை பார்த்து, நீ ஒரு சான்றோடு மானி என்கிறேன். இப்போது அந்த இரட்டை அண்ணன்கள் நம்மை துரத்த வந்திருக்கிறார்கள். என் அப்பா ஒரு சாதாரண விவசாயி அல்ல. 1920களில் அவர் பிரிட்டிஷ் கஜானாவை விநியோகித்த ரகசிய குழுவின் கணக்காளராக இருந்தார். என் கணித ஆசிரியரிடம் கற்றுக்கொண்டேன். ஆனால் அவர் என்னிடம் இதுபோல் ஒரு ரகசியத்தை மறைத்திருக்கிறாரா? கிரீம்ஸ் இரட்டையர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் என்னை துரத்துகிறார்கள். அவர்கள் தேடுவது பணம் அல்ல. என் அப்பாவின் பழைய ரேடியோ சிக்னலின் குறியீடு. கிதார் என்கிற அந்த பையன் எங்க அப்பாவின் பழைய நண்பர். அவர் என்னை காப்பாற்ற முடியுமா? நான் ஒரு பழைய பிரிட்டிஷ் கோட்டைக்குள்ள ஓடுகிறேன். அங்கு உண்மையான சஸ்பென்ஸ் ஆரம்பமாகிறது. இந்த கோட்டையில் இருள் சூழ்ந்த நடைபாதையில் நான் நடந்து கொண்டிருக்கிறேன். என் கையில் ஒரு நடுங்கும் நாயும், மற்றொரு கையில் பென் டிரைவ். அப்போது ஒரு அறையில் மின்னல் ஒளி. என் தந்தை பழனி பழங்கால நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் இங்கு இரட்டையர்கள். அவர்கள் என்னை மிரட்டுகிறார்கள். ஒரு கத்தியை காட்டி நான் அவர்களுக்கு என்ன சொல்வது? இந்த குற்றவியல் வளையம் என்னை சுற்றி கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு பெரிய விபத்து. கருபாகி என் மாமனாரை காப்பாற்ற வந்தாள். நான் என்ன செய்ய வேண்டும்? என் தந்தையை பாதுகாக்க வேண்டும். ஆனால் அவர்கள் என்னை பிடிக்கிறார்கள். ஆனால் என் நாயா, அவர் ஒரு சூப்பர் ஹீரோ போல கட்டைகளை கடிக்க ஆரம்பிக்கிறார். என்ன நடக்கிறது? என்னுடைய நண்பர்களே, இந்த கோட்டையில் நடந்த கண்ணியமான சம்பவங்களை நினைத்தால் இதுவரை நான் சந்தித்த சவால்கள் எல்லாம் சிறிது சிறிதாக மறைந்து போய்விடும். அறுமுகம் மற்றும் பாலனியுடன் சேர்ந்து அந்த வில்லன்களை எதிர்கொண்டு நாங்கள் எவ்வளவு வேகமாக ஓடினோம் தெரியுமா? அந்த பின் டிரைவில் உள்ள வீடியோ ஒரு குற்றக்குழுவின் திட்டத்தை வெளிப்படுத்தியது. அந்த குழுவின் தலைவரின் அடையாளம் என்னவாக இருக்கும்? அப்போது அந்த இரட்டையர்கள் அந்த பின் டிரைவ் வாங்குவதற்காக என்னை அழைத்தபோது என் இதயம் துடிக்க ஆரம்பித்தது. அந்த அசாதாரணமான உண்மை என்னவாக இருக்கும்? என்னுடைய நண்பர்களே, இன்றைக்கு நாம் ஒரு புதிய சவாலுக்கு முன்னேறுகிறோம். முகமூடி நொறுங்குகிறது. புதிய நண்பர்கள், புதிய எதிரிகள். இந்த இரட்டையர்கள் நம் நிலத்தை கைப்பற்ற விரும்புகிறார்கள். ஆனால் நாம் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கிறோம். திரா என் குழந்தை பருவ நண்பர் ஒரு வீரியமாக இருக்கிறார். விதவைகள் தற்காப்பு கலை நிபுணர் எங்களை காத்திருக்கிறார். நாம் ஒன்றாக இருக்கும்போது எந்த சவாலும் எங்களுக்கு அச்சமில்லை. நாம் போராடுகிறோம், வெற்றி பெறுகிறோம்.
இப்போது நாம் எங்கள் சக்தியை வெளிப்படுத்த வேண்டும். என் பெயர் திரா. இன்று நான் உங்களுடன் ஒரு அற்புதமான அனுபவத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் மற்றும் என் நண்பர் விதோஸ் ஒரு ரகசிய எதிர்ப்பு குழுவின் உறுப்பினர்கள், ஷாடோ ஃபோர்ஸ் எனப்படும். எங்கள் வாழ்க்கை எப்போதும் சவால்களால் நிரம்பியுள்ளது, ஆனால் இன்று அது இன்னும் அதிகமாக இருக்கிறது. நாம் ஒரு பழைய கார் மற்றும் ஒரு பைக்கில் பயணம் செய்கிறோம். காற்றில் பறக்கும் உணர்வு, அதிரடியான சவால்களை எதிர்கொள்வது, இதெல்லாம் நம்மை ஒன்றிணைக்கிறது. காரில் உள்ள பருபாய் எங்களை தொடர்ந்து உதவுகிறது, ஆனால் எதிரி எங்கள் பின்னால் இருக்கிறது. அந்த கார் அந்த மின்சாரத்தைப் போலவே எங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு முக்கியமான பாதை. எங்கள் எதிரி லார்ட் மெக்கன்சி ஒரு பிரிட்டிஷ் அரசியல் நபர். அவர் எங்களை பிடிக்க விரும்புகிறார், ஆனால் நாங்கள் எப்போது கைவிட மாட்டோம். அவர் நம்மை எதிர்கொள்ளும் போது நாங்கள் எங்கள் திட்டங்களை செயல்படுத்துகிறோம். நாங்கள் ஒரு ஆழ்ந்த நதியை கடக்க வேண்டும். அது எங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான தருணமாகும். நாங்கள் அந்த நதியை கடக்கும்போது அது எங்கள் எதிரிகளை மயங்கச் செய்யும். எங்கள் மனதில் ஒரு திட்டம் உள்ளது. நாங்கள் எங்கள் வாகனங்களை மாறி எதிரிகளை குழப்புகிறோம். நாங்கள் எங்கள் வேகத்தை அதிகரிக்கிறோம். அந்த கார் எங்கள் பின்னால் வரும்போது நாங்கள் நதியின் அருகே சென்று ஒரு வேகமான திருப்பத்தை எடுக்கிறோம். அந்த நதி எங்கள் நண்பர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாக மாறுகிறது. எங்கள் எதிரிகள் எங்களை தேடி வருகின்றனர், ஆனால் நாங்கள் எப்போது கைவிட மாட்டோம். நாங்கள் எங்கள் சகோதரர்களுடன் இணைந்து எதிரிகளை எதிர்கொள்கிறோம். எங்கள் மனதில் ஒரு உறுதி உள்ளது. நாம் வெற்றி பெறுவோம். நாங்கள் எங்கள் எதிரிகளை மிதிக்கிறோம். நாங்கள் எங்கள் இலக்குகளை அடைவோம். இந்த சாகசம் எங்கள் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயமாகும். நாங்கள் எங்கள் நண்பர்களுடன், எங்கள் குடும்பத்துடன், எங்கள் நாட்டிற்காக போராடுகிறோம். எங்கள் கதை, எங்கள் போராட்டம், இது எங்களுக்கு மட்டுமல்ல, நமது தலைமுறைகளுக்கும் ஒரு பாடமாகும். எங்கள் பயணம் தொடர்கிறது. எங்கள் எதிரிகள் எங்கு இருந்தாலும் நாங்கள் எப்போதும் முன்னேறுவோம். நாங்கள் எங்கள் சுதந்திரத்திற்காக போராடுகிறோம். இது எங்கள் கதை, இது எங்கள் வாழ்க்கை. எனக்கு இந்த காடுகளில் தப்பிக்க வேண்டும். என் கைப்பையில் ஆயுதங்கள், ஆனால் அங்கு உள்ள ஆபத்து என்னை தொடர்ந்து விரட்டுகிறது. இந்த நாயின் பெயர் மானி. அவன் ஒரு முக்கிய கம்பியை இழுத்து வெடிப்புகளை உருவாக்கி எல்லாம் குழப்பமாகிவிட்டது. அப்போது நான் ஒரு இரட்டை குழுவை எதிர்கொள்கிறேன். என் மனதில் பயம் இருந்தாலும் நான் ஒரு வீரனாக மாறுகிறேன். இப்பொழுது ஆயுத கட்டையில் நேரம் குறைந்து வருகிறது. அனைவரையும் காப்பாற்ற வேண்டிய அவசியம் உள்ளது. இது என் போராட்டம், என் நேரம். என் இதயத்தில் ஒரு வெற்றியின் கதை இருக்கிறது. இது சுபம் ஜெயதி மற்றும் அந்த முடிவற்ற முதல் இரவின் கதை. நான் மெகன்சியை நினைக்கிறேன். அந்த சிறிய மறைந்த விமானத்தில் ஏறும்போது பின்னணி சத்தம் மற்றும் வெடிப்புகள். அவன் அங்கு இருந்தபோது அவன் மனதில் என்ன நினைத்திருப்பான்? அந்த கண்ணீர் மற்றும் அச்சம். ஆனால் அவன் முன்னேற வேண்டும் என்ற உறுதி. அடுத்ததாக அறுமுகம். அவன் பழைய தீயணைப்பு வண்டியை கண்டுபிடிக்கிறான். அது ஒரு ஆபத்தான முடிவு, ஆனால் அவன் தப்பிக்க விரும்புகிறான். அந்த வெடிப்புகளுக்கு இடையே அவன் தனது வாழ்வின் முக்கியத்துவத்தை உணர்ந்திருக்கிறான். அந்த வண்டி கடந்த காலத்தின் நினைவுகளை கொண்டது, ஆனால் அது அவனை மீண்டும் உயிரோடு வைத்திருக்கிறது. பின்னர் அந்த மர்மமான பென் டிரைவ். அது நகரத்தின் தேவையுள்ளவர்களுக்கு உதவும் ரகசியங்களை கொண்டுள்ளது. குடும்ப சமையல் குறிப்புகள், பழைய கதைகள் மற்றும் வாழ்க்கையின் சுவைகள். இந்த பென் டிரைவ் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்கும் திறனை கொண்டுள்ளது. அது நம்மை ஒன்றிணைக்கிறது, நம்முடைய பாரம்பரியங்களை மீட்டெடுக்கிறது. இறுதியாக அறுமுகம் மற்றும் கருபாய். அவர்கள் பழைய வீட்டிற்கு திரும்புகிறார்கள். அந்த முதல் இரவு அவர்கள் மீண்டும் ஒன்றாக இருக்கிறார்கள். அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அது நகரத்தின் மக்கள் அனைவருக்கும் பரவுகிறது. அவர்கள் அனைவரும் சேர்ந்து கொண்டாடுகிறார்கள். வெற்றியின் உணர்வு, அன்பின் உணர்வு, அது எவ்வளவு அழகாக இருக்கிறது. இந்த கதை, வெற்றியின் கதை, நம் அனைவருக்கும் ஒரு பாடம். நாம் எவ்வளவு சிரமங்களை சந்தித்தாலும் நம் உறவுகள், நம் பாரம்பரியங்கள், நம் நினைவுகள் எப்போதும் நம்மை முன்னேற்றும். இந்த வெற்றியை கொண்டாடுவோம். நம் வாழ்க்கையின் முதல் இரவுகளை மீண்டும் அனுபவிப்போம்.
நான் இங்கு நின்று இந்த பழைய பாலத்தின் மீது நினைத்துப் பார்க்கிறேன். "த்ரா, அந்த காட்டு நாயகன் என் முன்னே வந்து ஒரு வேட்டையாடியாக மாறிவிட்டார். ஆனால் அவர் வெறும் நிழல் படையின் தலைவரல்ல, அவர் ஒரு ரகசியப் படையின் தலைவராகவும் இருக்கிறார். இதற்குள் விதவைகள், அந்த மர்மமான பெண் என்னை சிக்கல்களில் இழுக்கிறார். இது என் புல்வெளி" என்று அவர் கூறுகிறார். ஆனால் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்களிடையே உள்ள மின்சாரம் ஒரு போராட்டத்தை உருவாக்குகிறது. நாங்கள் அனைவரும் ஒரே இடத்துல இருக்கிறோம். ஆனா ஆனால் எதற்காக? சண்டையா அல்லது சமையலா? இது ஒரு சவால். ஆனால் நான் தயார். இந்த இரவு நாங்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்கிறோம். ஆனால் எது எங்கள காப்பாற்றும்? வீட்டிலிருந்து வேலை செய்ய விரும்புகிறீர்களா? ஆனால் எங்கிருந்து தொடங்குவது என்று தெரியவில்லையா? நீங்கள் தேக்கமான வருமானத்தால் விரக்தி அடைந்திருந்தால் இது உங்கள் வாய்ப்பு. மாணவர்கள் படிக்கும்போது உங்கள் பாக்கெட் பணத்தை அதிகரிக்கலாம். வீட்டில் இருக்கும் பெற்றோர்கள் உங்கள் குடும்பத்தை ஆதரிக்கவும் நிதி ரீதியாக பங்களிக்கவும் இது சிறந்த வாய்ப்பு. வேலை தேடுபவர்கள் உங்கள் வாழ்க்கையின் பொறுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள். தொழில் வல்லுநர்கள் உங்கள் வருமானத்தை அதிகரிக்கவும் வாழ்க்கையின் ஆடம்பரங்களை அனுபவிக்கவும். ஓய்வு பெற்றவர்கள் நிதி சுதந்திரத்தை அடைந்து நிறைவான வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றே உங்கள் பயணத்தை தொடங்குங்கள்.